தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/12/2016 வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 6:25 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு தனுர் மாத பிறப்பு, அதாவது மார்கழி மாதம் பிறக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியதாக சொல்வார்கள். இந்த மாதத்திலே ஆண்டாள் என்கின்ற சூடி கொடுத்த சுடற்கொடி பாடிய பாடல்களையெல்லாம் பாடிக்கொண்டு ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். திருப்பாவை திருவெம்பாவை பாடுவார்கள். அதிகாலையிலேயே எழுந்து திருப்பள்ளி எழுச்சிக்கு செல்வது நல்லது. அப்படி செல்கின்ற பொழுது வீட்டிலே அதற்கு முன்னாலே அவர்கள் குளித்து அவர்களுடைய காலை கடமைகளையெல்லாம் முடித்து பெண்கள் வீட்டிலே கோலம் போடுவார்கள். அப்படி கோலம் போடுகின்ற பொழுது அந்த ஓசோன் காற்று உடம்பிலே படுமாம். மார்கழி மாதத்திலே வருகிற அந்த ஓசோன் காற்று உடம்பிலே பட்டால் உடல் ஆரோக்கியம் சீராகும். ஆகையினாலே தான் அதிகாலையிலேயே அந்த குளிர்ந்த நீரிலே குளித்து அவர்கள் குனிந்து வளைந்து நிமிர்ந்து நெளிந்து கோலம் போடுகின்ற பொழுது உடலுக்கும் ஒரு யோகாபியாசம் போல இருக்கும். அதே நேரத்திலே இந்த 2 விரல்களை வைத்து அவர்கள் கோலம் போடுகின்ற பொழுது அது ஒரு சின்முத்திரை போல, அது ஒரு முத்திரை அவர்களது வாழ்க்கையிலே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அவர்கள் அந்த கோலத்துக்கு மத்தியிலே சாணத்தில் பரங்கிப்பூ வைப்பார்கள். எங்கள் பகுதியிலே எல்லாம், செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் பரங்கிப்பூ வைப்பார்கள். காரணம், மஞ்சள் வனத்தில் இருக்கிற பூ. மங்களம் இல்லத்திலே வர வேண்டும், கல்யாணங்கள் நடைபெற வேண்டும், தடைகள் அகல வேண்டும் என்று வீட்டிற்கு முன்னாலே பூக்கள் வைப்பது வழக்கம். இந்த அவர் பாடிய பாடல்களை பாடிக்கொண்டு நாம் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். சிவபுராணம் இன்றைக்கு அவசியம் பாட வேண்டும். நடராஜர் சன்னதியிலே சிவபுராணம் பாட வேண்டும். இந்த சூடி கொடுத்த சுடற்கொடி எனப்படுகின்ற ஆண்டாள் பாடிய பாட்டிலே ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று ஒரு பாடல் உண்டு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அதை அடிக்கடி சொல்வார்கள். இந்த மழை எப்படி வருகிறது நமக்கு என்பதை பற்றி அன்றைக்கே இந்த மெஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் அழகாக பாடியிருக்கிறார் என்று இந்த பாடலின் பொருளை சொல்வார். அதாவது கடல் நீரெல்லாம் சூரிய வெப்பத்தினாலே ஆவியாகி மேலே சென்று அங்கே மேகமாக மாறி கருமேகமாக மாறி அதற்கு பின்னால் அது மழையாக சென்று பெய்கிறது, மழையாக பொழிவிக்கின்றது என்ற கருத்தை ஆழிமலை கண்ணா என்ற பாட்டிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்வதை அன்றைக்கே கண்டறிந்து கூறியிருக்கிறார் என்று அடிக்கடி கவியரசு கண்ணதாசன் எடுத்துரைப்பார். அவருடைய அந்த திருப்பாவை திருவெம்பாவை என்ற பாடல்களை பெண்கள் பாடுவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்யாண தடைகள் அகலும். அதே நேரத்தில் நடராஜர் சன்னதியிலே சிவாலயங்களிலே சிவபுராணம் படிப்பார்கள். இன்றைக்கு நாம் இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். அந்த அடிப்படையில் தான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று இறைவனை நாம் வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம், நம்மை சார்ந்த சுற்றத்தார்களும் வாழ்வார்கள், இந்த உலகமும் வாழும் என்ற அடிப்படையிலே முன்னோர்கள் சிவபுராணத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு மார்கழி மாத பிறப்பு. இந்த மார்கழி 30 நாட்களும் அதிகாலையில் இயன்றவரை நீங்கள் அதிகாலையில் குளித்து உங்கள் காலை கடனை எல்லாம் முடித்துக்கொண்டு சிவாலயத்திற்கு சென்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். திருப்பள்ளி எழுச்சியை கண்டு வாழ்க்கையில் மகிழ்ந்தவர்கள் நல்ல திருப்பத்தை காண்பார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். எளிதில் சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். எடுத்த முடிவுகள் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நாளிலே ராகு இருப்பதால் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிதுன ராசினியர்களே, சந்திரபலம் இன்றைக்கு உங்கள் ராசியில் இருக்கிறது. பகல் 12:32 வரை உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். காலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கம் இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. கடகராசினியர்களே, காலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பு, மாலை நேரத்தில் சலசலப்பு. காரணம், ஜென்மச்சந்திரன். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். கசந்த காலங்களாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். கடல் தாண்டி வரும் செய்தி காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்களும் கிடைக்கலாம்.
அதே நேரத்தில் அரசியல்வாதிகளால் ஏதேனும் பிரச்சனைகளும் இன்றைக்கு உருவாகலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மோதல்கள் அகலும், முன்னேற்றம் கூடும். சாதனைகள் நிகழ்ச்சி சரித்திரம் படைக்கும் அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்யப் போகின்றீர்கள். அந்நிய தேச தொடர்பு எண்ணியபடியே வந்து சேரும். இடம்பூமியால் இருந்த பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிரிகளின் தொல்லை குறையும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்களை ஒரு சிலர் மேற்கொள்வார்கள். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். சிரமங்கள் குறையும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. இன்றைக்கு மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. விரோதங்கள் விலக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். அதிகாலையிலேயே திருப்பள்ளி எழுச்சிக்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை சிறிது இருந்தாலும் கூட மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, புது ஆதித்ய யோகம் இருக்கும் என்று கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை கிடைக்கும் நாள். பிரச்சனைகள் தீரும். பெரிதொரு முறை நீங்கள் செய்வோம் என்று வைத்திருந்த சில காரியங்களை இப்பொழுதே நீங்கள் செய்ய தொடங்கி விடுவீர்கள். சொத்துக்கள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிரிகள் விலகுவர். லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குலைந்து பேசுபவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். வீண் விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்பச் சுமை கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு கோவில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். நன்மைகள் நடைபெறும். தள்ளிச் சென்ற வாய்ப்புகள் தானாக நடைபெறப் போகிறது. தடைகள் அகலும். தனலாபம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக கூட இருக்கும். குறு பார்வை இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.